ஒரு நாள் ஸ்ரீராமர் பூமியை விட்டு தமது தெய்வீக உலகிற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த நேரம் வந்திருந்தாலும் யமராஜா அயோத்திக்கு உள்ளே வர முடியவில்லை. காரணம் என்னன்னா, அரண்மனை வாசலில் ஹனுமான் காவல் காத்துக் கொண்டிருந்தார். யமராஜா அவரை பயந்து உள்ளே வர முடியவில்லை. ஏனெனில் ஹனுமான் முன்பே அவரை தோற்கடித்தவர். இதை கவனித்த ஸ்ரீராமர் ஒரு லீலை செய்தார். அவர் ஹனுமானை அழைத்து, "ஹனுமான், என் மோதிரம் தரையில் உள்ள சிறிய பிளவுக்குள் விழுந்துவிட்டது. அதை கொண்டு வர முடியுமா?" என்று கேட்டார். உடனே ஹனுமான் சம்மதித்து சிறிய உருவம் எடுத்துக்கொண்டு அந்த பிளவுக்குள் சென்றார். ஆனால் அது சாதாரண பிளவு இல்லை. அது நாகலோகம் செல்லும் வழி. அங்கே ஹனுமான் வாசுகி நாகனை சந்தித்தார். "என் பிரபு ஸ்ரீராமரின் மோதிரம் இங்கே விழுந்தது. அதை தேட வந்தேன்" என்றார். வாசுகி சிரித்து அவரை ஒரு இடத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஹனுமான் பார்த்த காட்சி அவரை அதிர்ச்சி அடைய வைத்தது. அங்கே ஒரு பெரிய மலை போல எண்ணற்ற மோதிரங்கள் குவிந்திருந்தது. "இது என்ன?" என்று ஹனுமான் கேட்டார். வாசுகி அமைதியாக சொன்னார், "ஒவ்வொரு கல்பத்திலும் திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் அவதாரம் எடுப்பார். அவர் பூமியை விட்டு செல்லும் நேரத்தில் ஒரு குரங்கு ஹனுமான் இங்கே வந்து மோதிரம் தேடுவான். இவையெல்லாம் அந்த மோதிரங்கள் தான்." இதை கேட்ட ஹனுமான், இது எல்லாம் ஸ்ரீராமரின் தெய்வீக லீலை என்று புரிந்து கொண்டார். அந்த நேரத்திலேயே பூமியில் ஸ்ரீராமர் தமது தெய்வீக உலகிற்கு சென்று விட்டார்.